நதியை போல் காலம் ஓடுதே, நதியை போல் காலம் ஓடுதே. நதியை போல் காலம் ஓடுதே, நதியை போல் காலம் ஓடுதே. நிலையின்றி நாளும் மாதம் வருடமென்று காலமும் வாழ்வும் கரைந்து ஓடுதே. இயக்கம் நின்றால் ஆட்டம் முடிந்திடும், இயக்கம் நின்றால் ஆட்டம் முடிந்திடும். நதியை போல் காலம் ஓடுதே, நதியை போல் காலம் ஓடுதே. கண்ணின் முன்னே யாவும் மாறும், கனவுகள் போல யாவும் களையும். ஒவ்வொரு கணமும் வாழ்வு மாறுதே, நதியை போல் காலம் ஓடுதே, நதியை போல் காலம் ஓடுதே. புதிய உலகம் மலரும் தருணம் காண்பாய் காண்பாய் உந்தன் முன்னே, காண்பாய் காண்பாய் மாறும் உலகை, காண்பாய் காண்பாய் மாறும் உலகை. ஹலோ ஹலோ, நல்லது, கிரக சாந்தி பூஜை செஞ்சிடலாம். நல்லபடியாவே செஞ்சிடலாம். அட கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இல்லை இல்லை, நான் இதை உங்ககிட்ட சொல்லலை. ஆமாம், நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன், என்ன செய்யணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சரி சரி, யோசிச்சு நல்ல ஒரு பதிலாக சொல்லுங்க. அட விபூதி, ஆத்ம தேவஜி என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? அந்த சோற்றில் எல்லாம் என்ன ஒட்டிக்கிட்டு இருக்காரு? அட என்னங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன? அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தான் போயிருந்தாரு. அவர் எப்ப போயிட்டு திரும்பி வந்தாரோ அப்பல இருந்து அவர்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, மக்களுக்கு ஏதோ அறிவுரை சொல்றாரு, மக்களும் அவர் பின்னாடி தான் போறாங்க. ஏங்க, ஆத்மா தேவ்ஜி இருக்காரா? இருக்காரு, வெளியே தான் இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் என்னதான் பண்றாரு? ஏன் எல்லாரும் அவர் பின்னாடி போறாங்க? எவ்வளவு நல்ல விஷயமா இருக்கு. கோவில் கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் சௌகரியமா இருக்காங்கல்ல? நீங்க செஞ்ச பூஜையினால என் வீட்ல இருந்த பிரச்சனையெல்லாம் விலைக்கு போயிடுச்சு. இல்ல இல்ல, நான் நிமித்தமா மட்டும்தான் இருக்கேன். பலன் கொடுக்கக்கூடியவர் ஈஸ்வரர். மேலும் உங்களுக்கு அவர் மேல உள்ள பக்தியின் பலன் தான் அது.
உண்மையான பக்தர்களை ஈஸ்வரர் என்னைக்குமே கைவிட்டதே இல்லை. பக்தர்களோட பக்தியின் பலனை கொடுக்க ஈஸ்வரர் சுயம் இந்த பூமியில அவதரிச்சிருக்காரு. நான் ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. நாம இந்த திலகம் வைக்கிறோமே, இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா இல்ல சும்மா வைக்கிறோமா? எனக்கு சரியா தெரியல. இது வழக்கமா இருக்கலாம், இல்ல பக்தியோட அடையாளமா இருக்கலாம், இல்ல வேற என்னவா இருக்கும்? இதுக்கு ஆன்மீக ரகசியம் இருக்கு. நெத்தியில நாம புள்ளியா திலகம் வைக்கிறோமே, அதுதான் ஆத்மா இருக்கிற இடம். அதோட இந்த திலகம் தனக்கும் பிறருக்கும் ஆத்ம நினைவை நினைவூட்டுறதுக்காக வைக்கப்படுது. இந்த விஷயம் இவ்வளவு நாளா எனக்கு தெரியாது. இன்னைக்குதான் இதை பத்தி கேள்விப்படுறேன். இதெல்லாம் பக்தியால தான் செஞ்சிட்டு இருக்கோம்னு நினைச்சேன். பக்தியோட ஞானம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதோட ஞானத்தால அஞ்ஞான இருள் மறைஞ்சிடும். ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வந்து உங்களுடைய ஞான கருத்துக்களை கேட்டுக்குவேன். நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கங்க, பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படைச்சு எல்லா ஏழைங்களுக்கும் கொடுத்துருங்க. நான் போயிட்டு வரேன். நல்லது. வணக்கம் பண்டித புரோகிதரே. அடடே, நான் உன்னோட ஜாதகத்தை தான் கணிச்சுக்கிட்டு இருக்கேன். உட்காரு. இங்க இல்ல இங்க உட்காரு. அங்கேயா? இப்படி இங்க வந்து உட்காரு. வா வா வந்து உட்காரு. உட்காரு உட்காரு. இங்கேயா? என்ன பக்கத்துல எல்லாம் உட்கார அட, உட்காரு உட்காருப்பா. உட்காரு, நல்லா உட்காரு. நல்லாதான் இருக்கு. இந்த நேரம் உன்னோட கிரக திசையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அதோட உன் ஜாதகத்துல இப்போ சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. அதனால செல்வ விரயம், நோய்வாய்ப்படுதல், இன்னும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அவ்வளவு ஏன், உனக்கு மரண யோகம் கூட இருக்கு. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இருக்கு. பாலால, தண்ணியால, தேனால, நெய்யால ருத்ர அபிஷேகம் பண்ணணும். புரியுதா? சரி சரி சரி. அதுக்கு 80,000 ரூபாய் செலவாகும். சரியா? 80,000 ரூபாயா? இவ்வளோ பணமா? என்னோட நிலைமை ஏற்கனவே மோசமா இருக்கு. இப்ப போய் இவ்வளோ பணத்தை என்னால எப்படி கொண்டு வர முடியும்? சரி, அதை விடு. நீ ஒன்னு பண்ணு. 10 பிராமணர்களுக்கு சாப்பாடு போட்டு தட்சணையா 16,000 ரூபாய் கொடுத்துரு. இதுவும் எனக்கு கஷ்டம்தான். அதையும் செய்ய முடியாதா? சரி விடு. 2,500 ரூபாயாவது ஏற்பாடு செய்ய முடியுமா? 500 ரூபாய்? 100 ரூபாய்? என்கிட்ட 1 ரூபா கூட இல்ல. ஏய், போ இங்க இருந்து. உன்னால என் நேரம்லாம் வீணா போச்சு. போ இங்க இருந்து. உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் இதே வேலையா போச்சு. போ இங்க இருந்து. போன்னு சொல்றேன்ல. எங்க இருந்து தான் வரானுங்களோ. நமஸ்தே 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 நமஸ்தே. நமஸ்தே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன வேத் பிரகாஷ் ஜி, எப்படியாவது நீங்க ருத்ராபிஷேகம் செய்வீங்க இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் நீங்க எவ்வளவு சிறப்பா ருத்ராபிஷேகம் செய்வீங்க. என்ன செய்யறது? நான் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மனைவியோட மறைவுக்கு அப்புறமா முழுமையா தனிமையை உணர்றேன். என்னோட பசங்க வெளியூர்ல இருக்காங்க. என்ன நானே கவனிச்சுக்க முடியுமா முடியாதான்னு தெரியல. இவ்வளவு கவலைப்பட வேண்டாம் தேவ் பிரகாஷ் ஜி. நீங்க 21 வருஷமா சிறப்பாவும் பக்தி உணர்வோடும் ருத்ராபிஷேகம் செஞ்சு வந்திருக்கீங்க. இப்ப இந்த செயல்கள்லாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை.
உங்க மனதையும் புத்தியையும் ஈஸ்வரன் கிட்ட சமர்ப்பணம் செஞ்சிருங்க. ருத்ர ஞானம் பெற அதுவே போதுமானது. ரொம்ப சுகமும் ஆனந்தமும் கிடைக்கும். ஈஸ்வரன் ஞானத்தை பிராப்தி அடையறதுங்கிறது ஈஸ்வரனையே பிராப்தி அடையறதாகும். வேத் பிரகாஷ் ஜி, எனக்கு வேலை இருக்கு, கோயிலுக்கு போகணும். போயிட்டு வரட்டுமா? வாங்க. நான் தான் சொல்றேன் இல்லங்க, அவர் என்ன பண்றாருன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. விபூதி, இது எங்க விபூதி போய் போகுதோ. நில்லு கேளு. இந்த ஆத்மதேவஜி இருக்காருல்ல, அவர் ஏன் இப்படி பண்றாருன்னே தெரியல. வர மக்கள் கிட்ட எல்லாம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. ஏன் இவ்வளவு பதட்டப்பட்டு பேசுறீங்க? வேத் பிரகாஷ் ஜி இருக்காருல்ல, யார் இந்த வேத் பிரகாஷ் ஜி? அதான் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பா ருத்ராபிஷேகம் செய்வார்ல, அவர்தான். ஆமா ஆமா, இப்ப ஞாபகம் வருது. அவர் நிறைய தான தர்மம்லாம் செய்வாரே. ஏன் அவருக்கு என்ன ஆச்சு? அட, அவருக்கு ஒன்றும் ஆகலப்பா. ஆத்மதேவஜி இருக்காருல்ல, அவர் தான் ருத்ராபிஷேகம்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அட என்ன சொல்றீங்க ஜோதிடரே? அவர் காரியத்தை கெடுத்துட போறாரு. என்னன்னு போய் பாருங்க. சரி, நான் போய் பார்க்கறேன். இங்க பாருங்க, நீங்க சொன்னது 100க்கு 100 சரி. என் மனசு இப்போ ஈஸ்வரனோட ஞானத்தை பெறணும்னு விரும்புது. ஆனா நீங்க மாணவனா இருந்துகிட்டு இந்த ஞானத்தை எங்கிருந்து பிராப்தி அடைஞ்சீங்க? இது எப்படி கிடைச்சது? இத ஒரு சந்தர்ப்பம்னு கருதலாம், இல்ல ஈஸ்வரனுடைய கிருபன்னு சொல்லலாம். பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில இருந்து தான் எனக்கு இந்த ஞான பிராப்தியானது. அட இந்த மார்க்கெட் பக்கத்துல இருக்கேன். நான் கூட 2-3 தடவை அந்த வழியா வந்திருக்கேன். ஆனா உள்ள போறதுக்கு தான் நேரமே கிடைக்கல. நீங்க அவசியமா ஒரு தடவை அங்க போங்க. அதோட அங்க சொல்றத நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எப்படி பார்த்தாலும் பக்தியோட பலன் ஞானம் தானே. நீங்க இத்தனை காலமா பக்தி மார்க்கத்துல இருக்கீங்க. இதுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சுதானே ஆகணும். அப்படியா? அட, இந்த ஜோதிடர் எங்க போனாரு? இன்னும் ஆளையே காணோம். எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆமா, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அட ஜோதிடரே, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? கோவப்படாம வேற என்ன செய்யறது? வேத் பிரகாஷ் ஜிய பிரம்மகுமாரிகள் கிட்ட அனுப்புறாரு. அங்க போறதுக்கான ஞானத்தை இவர் தான் சொல்லி கொடுக்கறாரு. வாங்க இப்பவே கோயில் ட்ரஸ்ட் கிட்ட போய் சொல்லுவோம். வாங்க போலாம். மாறிக்கொண்டிருக்கும் உலகம் பாருங்க டாக்டர், என்னாச்சுன்னு பாருங்க. பாத்தீங்களா சீதாராம்ஜி, இது வரைக்கும் ஆத்மதேவ்ஜி வரவே இல்ல. அவர் இனி வரமாட்டாருன்னு எனக்கு தோணுது. அவரை நீங்க கோவில்ல இருந்து வெளியேத்துங்க. உடனே கோயில்ல இருந்து வெளியேத்துங்க. ஆமா, வெளியேத்தி ஆகணும். ஆமா, அவரை கோயில்ல இருந்து வெளியேத்தணும். ஆமா, அவர் கோயில இருந்து வெளியேற்றணும். இங்க பாருங்க, நீங்க இந்த அளவுக்கு ஆத்திரப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஆத்மதேவ்ஜி நேர்மையானவர், கடமை தவறாதவர், தர்மப்படி நடக்கிற பிராமணர். அவரை எல்லாரும் நல்ல விதமா தான் பேசுறாங்க. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அதான் வரத்துக்கு தாமதமாகுது. நான் அவரை முழுமையா நம்புறேன். ஆத்மதேவ்ஜி நிச்சயம் வருவாரு. ஆனா அவர் வரத்துக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் ரொம்ப அமைதியா பொறுமையா இருக்கணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அவர் கண்டிப்பா வருவாரு. இதுல எழுதியிருக்க மாத்திரை எல்லாம் உடனே வாங்கிட்டு வாங்க. டாக்டர் சார், பயப்பட எதுவும் ஒன்றும் இல்ல. பயப்பட தேவையில்லை. நோ ப்ராப்ளம். ரொம்ப நன்றிங்க. சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. நான் போய் இந்த மருந்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நீ அம்மா கூட இரு. சரி. டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாரு. இந்த மருந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ அம்மா கூட இரு. நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். நீங்க எங்க போறீங்க? கோயில் ட்ரஸ்டி என்ன வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. நான் போய் அவரை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். அம்மா இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது உங்களுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்குங்க?
சான்றோர்களுக்கு நான் ஞானம் சொல்றது பிராமணர்களுக்கு பிடிக்கல. எல்லாரும் எனக்கு எதிரா குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க. என்ன நடக்க போதோ தெரியல. நல்லதுங்க, பாபா மேல நம்பிக்கை வைங்க, எல்லாமே சரியாயிடும். பாபா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் அங்க போலன்னா அவங்க விஷயத்த பெருசாக்கிடுவாங்க. சரிங்க, நீங்க போங்க. பாபாவை நினைச்சுக்கிட்டே போங்க. பாபா மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தா நடக்கிறதெல்லாம் நல்லதா தான் நடக்கும். நல்லது, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வரும்போது வீட்டு கதவை பூட்டாமலே வந்துட்டேங்க. நீங்க அந்த வழியா போகும்போது வீட்டு கதவையும் பூட்டிட்டு போயிடுங்க. சரி சரி, எனக்கும் சிலது எடுக்கணும், எடுத்துட்டு பூட்டிட்டு போயிடுறேன். நீ போய் அம்மா கூட இருப்போ. சரிங்க. போ போ. சீதாராம்ஜி இன்னும் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கணும்? இனி ஆத்மதேவ்ஜி இங்க வரமாட்டாரு. அவர் இங்க வரவே மாட்டாரு. அவர் இங்க வர்றதுக்கான காரணம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பண்டிதர் தர்மப்படி நடக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வருவாரு? வாங்க ஆத்மதேவ்ஜி, வாங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நான் உங்க எல்லாருக்கும் முதல்ல என் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். தாமதமா வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும். என் அம்மாவோட உடல்நல மோசமாயிடுச்சு. அவங்கள ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இப்படி ஏதாவது நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஆத்மதேவ்ஜி, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதுக்கான பதில பெறணுங்கிறதுக்காக தான் நாங்க உங்களை இங்க வர சொன்னோம். நான் என் கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மீது உங்க எல்லாருக்கும் ஒருவித சந்தேகம் உருவாயிருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அந்த சந்தேகத்தை இப்பவே நீக்கிடுறேன். இதுல இருக்கிற நிறம் என்னன்னு சொல்லுங்க. உண்மையிலே இது சிவப்பு நிறம் தானே? ஆமா, உண்மையிலேயே இது சிவப்பு நிறம் தான். சொல்லுங்க, இப்பவும் சிவப்பு நிறம் தானா? அட, அத நீங்க திருப்பி வச்சிருக்கும் போது என்ன நேரம் எங்களுக்கு எப்படி தெரியும்? சீதாராம்ஜி, நாம ஒரு விஷயத்த கேட்கிறோம், பார்க்கறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம், சத்தியம் அடங்கியிருக்கு. அது என்ன? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பிராப்தி அடையவும் நம்ம முயற்சி செய்யறதில்ல. எதை பார்க்கறோமோ கேட்கிறோமோ அதைத்தான் சத்தியம்னு ஏத்துக்கிறோம். நான் இப்படியெல்லாம் செய்யறதுக்கு காரணம் இதைத்தானு சொல்லுவேன். நீங்க எல்லாரும் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட அனுபவத்தை உங்களோடையும் பகிர்ந்துக்கிறேன். இங்க பாருங்க சீதாராம்ஜி, இவர் நம்ம எல்லாரோட நேரத்தையும் வீணடிச்சிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாரோ அது சரியே கிடையாது. இவர் நம்ம கிட்ட சொல்ற பதிலும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இவர் நம்ம பாரம்பரியத்தை துண்டிக்கணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா இவர் ஏதோ சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரை இப்பவே நீங்க கோயில்ல இருந்து வெளியேற்றணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, நீங்க யாரும் என் மேல கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எல்லாரும் சாஸ்திரங்கள் படித்த பண்டிதர்கள். ஸ்ரீமத் பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 63வது ஸ்லோகத்துல கோபப்படுவதால் புத்தி செயல் இழக்கிறது, பிறகு சிந்திக்கும் திறனை இழந்து விடுகிறது என்று இந்த புனிதமான பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய கோபத்தால சுயநினைவே நம்ம இழக்கின்றோம். இதனால நாம சிந்திக்கிற திறனே ரொம்ப பாதிக்கப்படுது. கோபப்படுறதுனால புத்தி தடுமாறி தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம செய்யற செயலும் நஷ்டத்துல தான் முடியும். ஒரு விஷயத்த நிர்ணயம் செய்யறதுக்கு முன்னாடி நாம நம்முடைய புத்தியை சிரதப்படுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி நல்லா ஆலோசிக்கணும். ஒரு மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே விழறத பார்த்த விஞ்ஞானி நியூட்டன் அதை குறித்து சிந்திச்சு ஒரு உண்மையை கண்டறிஞ்சாரு. அப்பதான் மறைஞ்சிருந்த உண்மையான சத்தியம் வெளிப்பட்டுச்சு. அதனால என்னுடைய அனுபவத்தை முதல்ல பொறுமையா கேளுங்க. அதுக்கப்புறம் ஆலோசிக்க முயற்சி பண்ணுங்க. அதை பற்றி சிந்தியுங்க. அப்புறம் நல்ல விதமா தீர்மானம் செய்யுங்க. சரி, நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் தர்ம நெறிப்படி நடப்பவன், கடமை உணர்வோட இருப்பவன். நான் ஒரு நாள் அதிகாலை 4 மணிக்கு திடீர்னு எழுந்தேன். அப்ப என்னுடைய மனைவி யோக முத்திரையில அமர்ந்திருந்தா. जपाकुसुम शंकाशम काश्यपें महाधुतिम तमोरिं सर्वपापघ्न प्रणतोऽस्मि दिवाकरम्।
இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு புது அவதாரத்தை பார்த்தேன். யாருடைய தியானத்துல நீ மூழ்கி இருந்த? இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி உன்னை பார்த்ததே இல்லையே. நான் பகவான் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்க. என்ன சொல்ற? ஜலப்பிரவாகம் செய்ய ஜலம் கொண்டு வரலையே. ஓ, நான் மறந்துட்டேன், எடுத்துட்டு வரேங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொண்டு வர மறக்க மாட்டா. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இங்க பாரு அர்ச்சனா, நீ இப்போ சுகமா சாந்தியோட தானே இருக்க. அப்போ பகவான் கிட்ட போய் முறையிட என்ன அவசியம் ஏற்பட்டுச்சு? உண்மையை சொல்லு, மனம் திறந்து சொல்லு. மனம் திறந்து சொல்லலனா உன்னோட பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்படின்னா நான் என்னோட பத்தினி தர்மத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தேன். நீ என்ன சொல்லிட்டு இருக்க அர்ச்சனா? எனக்கு எனக்கு ஒன்னும் புரியலையே. தன்னுடைய கணவரை அழிவு பாதையில இருந்து காப்பாத்துறது தான் பத்தினி மார்க்கம்னு நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட இருந்து எதையாவது மறைச்சு நான் காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, இல்லைன்னா நான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேனா? இல்லைங்க, நான் சொல்றதுக்கு அர்த்தம் அது கிடையாது. நான் கனவுல கூட அந்த மாதிரி நினைச்சது இல்லைங்க. நீங்க என்னைக்குமே தர்ம நெறி விலகாத பண்டிதரா இருக்கீங்க. இப்போ நம்மளோட உலகம் எவ்வளவு பத்திதமாகிடுச்சு. பத்திதர்களை பாவனமாக்குவதற்கான காரியத்தை பகவான் ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க ஒரு தடவை என் கூட பிரம்மகுமாரி ஆசிரமத்துக்கு வாங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவீங்க. அர்ச்சனா, இது சாஸ்திரத்துல கூட சொல்லப்பட்டிருக்கே. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மா பயாவஹா. அர்த்தம் என்னன்னா, சுய தர்மத்தில் நிலைத்திருந்து மரணம் அடைவதுதான் மேலானது என்று. அவங்க சுய தர்மத்துல இருக்க விட. என் கணவருக்கு சுய தர்மம்னா என்னன்னு புரிய வைங்கன்னு தான் நான் அந்த பகவான் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். சில காலங்களா எனக்கும் என் மனைவிக்கும் தர்க்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு நாள் எங்களுக்கு மவுண்ட் அபு போவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. நம்ம வந்துட்டோம். இந்த இடம் எவ்வளவு அமைதியா இருக்கு பாத்தீங்களா? இந்த பக்கம் வாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் ப்ரோகிராம் இருக்கு, அதையும் பார்க்கலாம். வாங்க, இந்த பக்கம் தான் போனோம். இத பாருங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் தான் ஞான சரோவர். சுயமாற்றத்தின் மூலமா ஏற்படுற உலக மாற்றம், திருஷ்டியின் மூலமா ஏற்படுற சிருஷ்டியின் மாற்றம், அப்புறம் சமஸ்கார மாற்றம் மூலமா ஏற்படுற சன்சாரத்தின் மாற்றம், இதெல்லாம் இந்த ஞான சரோவர்ல மட்டும்தான் நடக்குது. தார்மீக சிந்தனை உள்ள இயக்கத்தில் இருந்தும் சேவை இயக்கங்களிலிருந்து வந்துள்ள சகோதர சகோதரர்களை நான் பணிவன்போடு வரவேற்கிறேன், வணங்குகிறேன். அத்துடன் மூத்த சகோதரியின் ஆணைப்படி பரமாத்மாவின் ஞானத்தால் சுகம் சாந்தி கிடைக்கும். பரமாத்மாவின் ஞானம் பிராப்தி ஆகின்றதோ சந்தேகமே இல்லை. எங்கே இந்த ஞானம் பிறக்கின்றதோ அங்கே பிரகாசம் ஏற்படும். எங்கே இந்த ஞானம் உள்ளதோ அங்கே அறியாமை என்ற இருள் நீங்கிவிடும். எங்கே இந்த வலிமை உள்ளதோ அங்கே வலிமையற்றவைகள் அனைத்தும் மூர்ச்சை அடைந்துவிடும். இப்போ நாம பார்க்க போறது பரமாத்மா மற்றும் அன்பு இரண்டு சப்தங்களை பத்தி. பரமாத்மாவோட ஞானத்தினால சுகம் சாந்தி பிராப்திக்குதுன்னு நாம ஏன் சொல்றோம்? நாம எதுக்காக அப்படி சொல்றோம்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க எங்கேயோ சுகம் இல்லை. மனித ஆத்மாக்களோட துயரத்தை வேற யாராலையும் நீக்க முடியாது. அதை நீக்கிற அளவுக்கு யாருக்கும் சத்தியம் கிடையாது. அதனாலதான் பாரதம் பரமாத்மாவோட அவதார பூமி அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அரவாடி மலைங்கிறது. இதுக்குள்ளதான் ஞானமான் சரோவர் இருக்கு. ஞானத்தோட ஆதாரத்துல தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மாற்றங்கள் ஏற்படுது. 6 நதிகள்ல நாம போய் நீராடினா உடல் மட்டும்தான் சுத்தமாகும். மனசு சுத்தமாகணும்னு சொன்னா நல்லொழுக்கம், நன்னடத்தை, கர்மத்தை சுத்திகரிக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை தான்
இந்த ஞான் மான் சரோவர் செய்யுது. மனசை சுத்தப்படுத்தக்கூடியதுதான் இந்த புனிதமான இடம். இந்த இடத்துல நீங்களும் நாங்களும் சேர்ந்து 3 நாள் ஒரு மனசோட ஞானத்தை நல்ல விதமா புரிஞ்சுப்போம், மேலும் நல்ல விதமா சாதனை செய்வோம். வாங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. நீங்களும் சாப்பிட வாங்க. நான் எப்பவோ ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. எனக்கு இப்போ ஒரு மீட்டிங் இருக்கு, நான் அங்க போயிட்டு வந்துடுறேன். அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். வரேன். சரி, போயிட்டு பரவாயில்ல. வரேன். ஓம் சாந்தி. சாந்தி. ஓம் சாந்தி. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? இங்க வந்தது உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வு தருது? உண்மையை சொல்லட்டுமா? இங்க நிகழ்வுகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட இவங்க ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தெளிவா நல்லா இருக்கு. இவங்கள பார்க்கும்போது இவங்களுடைய பரந்த நோக்கம் நல்லாவே தென்படுது. இந்த சௌகரியங்களை பத்தி நான் கேட்கல. இது எல்லாமே வெளிப்புற விஷயங்கள். ஞானம் கேட்டு என்ன உணர்றீங்கன்னு தான் நான் கேட்டேன். அவரவர் கருத்துல அவங்க நல்லா வாழறாங்க. நீ இங்க வர்றத நான் எப்பவாவது மறுத்திருக்கனா? எப்பவும் செய்ய மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கைப்படி நீ வாழு. உனக்கு எந்த கருத்துக்கள் பிடிச்சிருக்கோ அதுபடியே இருந்துக்கோ. ஆனா நான் ஒரு தூய பிராமணன். நான் என்னோட பாரம்பரியத்தை விட முடியுமா என்ன? அது நிச்சயமா நடக்காது. கருத்துக்கள் பிடிச்சிருக்குங்கிறதுக்கும் அதை ஏத்துக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. நீயும் சிவனை தான் பின்பற்றி போற. அப்படி பார்த்தா நானும் அந்த சிவனை தான் பூஜிக்கிறேன். அப்ப சரிங்க, நீங்க உங்க அறைக்கு போங்க. நான் கொஞ்ச நேரம் சிவபாபாவின் அறையில தியானம் பண்ணிட்டு வரேன். சரி. பாபா, என் கணவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க தான் ஏதாவது செஞ்சு அவருக்கு புரிய வச்சு ஞானத்தை கொடுக்கணும் பாபா. ஆத்மதேவ், ஆத்மதேவ், யாரை நீ இவ்வளவு காலம் அழைத்துக் கொண்டிருந்தாயோ, பல பிறவிகளாக யாரை பூஜித்து வந்தாயோ, அவர் இப்போது உன் முன்னால் வந்திருக்கிறார். அவரே நேரடியாக உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீ அவரை அறிந்து கொள்ளவில்லையா? நான் வந்திருப்பதே பக்தர்களின் பக்திக்கு பலனளிக்கத்தான். आत्मदेव, आत्मदेव, சுயம் பரம்பொருள் அருளிய மகா மந்திரம் வீட்டை நோக்கி அழைக்குதே. சுயம் பரம்பொருள்
அருளிய மகா மந்திரம் வீட்டை நோக்கி அழைக்குதே. பேரின்பம் கூட்டும் வாழ்வொன்றை பேராய் பெற்றேன் இப்பிறவியிலே. சுயம் பரம்பொருள் அருளிய மகா மந்திரம். நீ அக்கரையை விட்டு இக்கரைக்கு வந்து என் உயிரை பற்றினாய். உயிரை திறந்து நினைவு என்னும் படகில் ஏற்றினாய். பரந்தாமம் நோக்கி நீந்த சொல்லி செய்கை காட்டினாய். நீங்க இங்கேயே தூங்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. நேற்று இரவு எனக்கு ஒரு அற்புதமான அனுபவம் ஏற்பட்டுச்சு. என்ன நடந்துச்சு, நான் ஏன் இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம வகுப்புக்கு போகணும், வாங்க. நான் தாதிஜியை சந்திக்கணும். நான் தாதிஜியை சந்திக்க முடியுமா? நான் அவங்க கிட்ட சில விஷயங்களை பேசணும். சரி, நான் இதை பத்தி அவங்க கிட்ட கண்டிப்பா பேசுறேன். சரி, நீ கிளாஸுக்கு போ, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன். வாங்க, வந்து உட்காருங்க. ஓம் சாந்தி. தாதிஜி, இவர் பேரு ஆத்மதி. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணுமா? அவருக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தாதிஜி, நேத்துக்கு இரவு நான் சாந்தி ஸ்தம்பத்துல நின்னுகிட்டு இருந்தேன். அப்ப என்னுடைய காதுகள்ல யாரோ அசரீரியா பேசினாங்க. அப்ப அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஆத்மதேவ், நீ என்ன மிகவும் பக்தியில அழைத்து கொண்டிருந்தாய், அழைத்து கொண்டிருந்தாய், அழைத்து கொண்டிருந்தாய். இப்ப நான் வந்து விட்டேன். நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? தாதிஜி, எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் என்ன? பக்தி காலத்தில் உண்மையான பக்தி பாவனையோடு பக்தி செய்தால் பகவான் எந்த ரூபத்திலாவது பலனை அவசியம் தருகிறார். தாதிஜி, எனக்கு ஒரு சந்தேகம். இங்க இருக்கிற எல்லாரும் வெண்ணிறை ஆடை தான் போட்டிருக்காங்க. ஏன் அப்படி? வெள்ளை ஆடை தான் எப்பவும் போடணுமா? நாங்க எல்லாரும் இத உடுத்திக்கிறோம். ஆனா நாங்க மத்தவங்க கிட்ட போய் இதத்தான் போட்டுக்கணும்னு கட்டாயப்படுத்துறது கிடையாது. அது மட்டும் இல்லாம எப்போ இந்த மனசு ஈஸ்வரர்கிட்ட ஈடுபடுதோ அதுக்கப்புறம் இந்த வெளி உலக சூழ்நிலைகள்ல இருந்து இந்த மனசுங்கிறது மாறுபட்டுடுது. இது வேணும், அது வேணும், இந்த உடைய உடுத்திக்கணும், அந்த உடைய உடுத்திக்கணும், இது எல்லாத்தையும் மனசு மாத்திடுது. நாம சாப்பிடுற உணவு சுத்தமா இருக்கணும், நம்ம போட்டுக்கிற உடை சுத்தமா இருக்கணும், மத்தவங்க நம்மள பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படணும், நம்ம சரீரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கவர்ச்சி ஏற்படுது. இங்க யாருக்கும் ஞானம் இல்ல. உடலால ஏற்படும் கவர்ச்சியானது நமக்கு தீமையதானே விளைவிக்கும். அதனால இந்த பிரச்சனையானது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிறதுனால தான்
இந்த ஆத்மாவானது சுத்தமான ஆத்மா, சர்வ சக்தியான பரமாத்மாவோட குழந்தைங்கிறத நாம தாரணை செஞ்சுக்கணும். பரமாத்மா அப்படிங்கிறவரை நம்மளால பார்க்க முடியாது, அவர் நம்ம கண்ணுக்கும் தெரிய மாட்டாரு. நம்ம ஆத்மாவே நம்மளால பார்க்க முடியல, பரமாத்மாவை எங்க பார்க்கறது? அதனால இந்த உடையில எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம சாப்பிடுற உணவுலையும் பிரச்சனை இல்லைன்னும் போது, எப்போ நாம நம்மள பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது அப்பதான் நாம நம்ம வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்க முடியும். இதுல உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. தாதிஜி, நான் என்னுடைய விருத்திலேயே இருக்க முடியுமா என்ன? நிச்சயமா. நாம சாப்பாடு சாப்பிடுறதுக்கும் உடைய உடுத்திக்கிறதுக்கும் பகவான் நமக்கு இந்த விஷயத்த கத்து கொடுத்திருக்காரு. ஆனா நாம இந்த சரீரத்தை சோம்பேறித்தனமா வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்திருக்க முடியுமா? நமக்கு உடலுங்கிறது உழைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. உழைப்பு இருந்தா தானே நாம எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல பெத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நாம செயல்படுத்தினோன்னு சொன்னா எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும். அப்படி நல்லபடியா அமைஞ்சதுன்னு சொன்னா எல்லாருக்கும் நம்ம மேல ஒரு அன்பு ஏற்படும், நம்மள அவங்க நேசிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? உண்மையிலேயே சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. அத நம்ம கண்டறிய என்னைக்குமே முயற்சி செய்யல. கிளிப்பிள்ளை மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாம பகவானை பத்தி அறிய வேண்டாமா என்ன? ஒருவேளை நம்ம மனதார பகவான் ஈஸ்வரனை பராமரிப்பவர்னு ஏத்துக்கிறோமா? அப்படி ஏத்துக்கிட்டா நாம ஏன் இந்த மாதிரி கவலைப்படணும்னு சொல்லுங்க. அது ஈஸ்வரனுடைய கடமை. நாம கர்ம வினைகளை செய்ய மட்டும்தான் இருக்கோம். நாம எல்லாரும் யாரு? இத நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் இதுங்களால புத்தி செயலற்று போயிடுச்சு. சுயம் பரமாத்மா நம்ம பராமரிக்கிறாருங்கிறதையே நம்ம மறந்து போயிட்டோம். ருத்ர ஞான யஜ்ஞத்தின் மூலமா நாம காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரத்தின் மீது வெற்றி அடைகிறோம். நீங்க சரியா சொன்னீங்க. நாமளும் இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வர்க்கத்தை சேர்ந்தவங்களும் இந்த ருத்ர ஞானத்தை கேட்கறதுக்கு ஏற்பாடு செய்யணும். ஆமா, காலம் இப்பவே கடந்துருச்சு. இந்த சத்திய ஞானத்தை நாம ஒவ்வொருவரும் பின்பற்ற வேணும். அதை நம்மளோட வாழ்க்கையில தாரணை செய்ய வேணும். மாறிக்கொண்டு இருக்கும் இந்த உலகத்துடன் நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நதியை போல் காலம் ஓடுதே, நதியை போல் காலம் ஓடுதே. நதியை போல் காலம் ஓடுதே, நதியை போல் காலம் ஓடுதே. நிலையின்றி நாளும் மாதம் வருடம் என்று காலமும் வாழ்வும் கரை